வணக்கம். நேத்து தங்கம் விலை குறைஞ்சதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தா மறுபடியும் விலை ஏறி இருக்கு. என்னடா இதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க, இந்த விலை ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி உண்மையில என்ன இருக்கு, இது உங்களை எப்படி பாதிக்கும்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். நேத்து விலை குறைஞ்சது, இன்னைக்கு ஏறுது. என்னதான் நடக்குது இந்த தங்கத்தோட விலையில? இது ஒரு பெரிய விலை உயர்வுக்கு அறிகுறியா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது காரணம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இந்த புதிரை ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். இங்க பாருங்களேன், இந்த சார்ட்ல நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்தை பாத்தீங்களா? நேத்து நல்லா சரிஞ்ச விலை இன்னைக்கு லேசா மேல வந்திருக்கு. இந்த சின்ன ஏற்றம் ஏன் வந்துச்சுன்னு நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா அப்பதான் நாம ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். சரி, இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்க முதல்ல இன்னைக்கு மார்க்கெட் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பிப்ரவரி 11ஆம் தேதி நிலவரம் இதுதான். பாருங்க, 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 20 ரூபாயும், 24 கேரட் தங்கம் 22 ரூபாயும் ஏறியிருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வெள்ளி விலையில எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. சோ வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம்ம சான்ஸ். சரி, இந்த திடீர் விலை உயர்வுக்கு பின்னாடி என்ன காரணம்? ரெண்டு முக்கிய காரணங்கள் தான் இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு நம்மால ஓரளவுக்கு கணிக்க முடியும். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். முதல் காரணம் டெக்னிக்கல் புல்பேக். ரெண்டாவது, வரப்போற சுப முகூர்த்த நாட்கள். என்னடா இது டெக்னிக்கல் புல்பேக்னு புதுசா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். வாங்க ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு விளக்குறேன். அப்போ டெக்னிக்கல் புல்பேக்னா என்ன? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒரு பொருளோட விலை ரொம்ப வேகமா சரிஞ்சா மார்க்கெட் தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்க அடுத்த நாள் லைட்டா மேல வரும். இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே தவிர இது ஒரு நிரந்தரமான விலையேற்றம் கிடையாது. அதனால இந்த 20 ரூபாய் ஏறினதை பார்த்து ஐயோ விலை இனி ஏறிட்டே போகுமோன்னு டென்ஷன் ஆகவே வேண்டாம். ரெண்டாவது காரணம், இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். சுப முகூர்த்த நாட்கள் வரப்போவதில்லையா? கல்யாண சீசன் ஆரம்பிச்சா நகைக்கான டிமாண்ட் அதிகமாகும். அப்படி இருக்கும்போது வியாபாரிங்க ஏன் விலைய குறைக்கணும் சொல்லுங்க? அதனாலதான் விலை உறுதியா நிக்குது. சரி, கிராம் விலை 20 ரூபாய் ஏறிடுச்சுன்னு பேசுறோம். ஆனா நீங்க கடைக்கு போய் ஒரு 4 சவரன் நகை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கைக்கு வர்ற பில் எவ்வளோ இருக்கும்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க ஒரு ரியல் கணக்க போட்டு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னிய ரேட்டுக்கு ஒரு 4 சவரன், அதாவது 32 கிராம் நகை எடுத்தா ஃபைனல் பில் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்ல வர்ற நம்பர் உங்களை கண்டிப்பா ஷாக் ஆகும். வாங்க கணக்கி போடலாம். முதல்ல 32 கிராம் தங்கத்தோட விலை மட்டுமே 4,67,200 ரூபாய் வருது. அதோட இந்த சேதாரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே பில்லை ஏத்தும். ஒரு 12% சேதாரம்னு போட்டாலே அதுக்கே 56,000 ரூபாய் ஆயிடுச்சு. கடைசியா 3% ஜிஎஸ்டி, அது ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல. சோ எல்லாத்தையும் சேர்த்தா நீங்க கட்ட வேண்டிய மொத்த தொகை 5,38,962 ரூபாய். பாத்தீங்களா? 4 சவரன் நகைக்கே கிட்டத்தட்ட 5,50,000 லட்சம் ரூபாய் வருது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிஜம். உண்மைய சொல்லுங்க, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஒரே தடவையில 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்து நகை வாங்குறது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? இது நிஜமாவே ஒரு பெரிய சவால் தான். ஆனா விசேஷத்துக்கு நகை இல்லாமலும் போக முடியாது. அப்போ என்ன பண்றது? விலை குறையிற வரைக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. இவ்வளவு காசு கொடுத்து தங்கம் வாங்குறதுக்கு பதிலா நல்ல குவாலிட்டியான கோல்ட் பிளேட்டட் நகைகளை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இது ஒரு சூப்பரான தற்காலிக தீர்வு இல்லையா? இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் 5 லட்சத்துக்கும் மேல பெரிய முதலீடு, அது தொலைஞ்சு போனா வர்ற டென்ஷன். இன்னொரு பக்கம் பாருங்க, வெறும் 500 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய்க்குள்ள பாக்குறதுக்கு அச்சசலா தங்கம் மாதிரியே இருக்கும். ஒருவேளை தொலைஞ்சு போனாலும் பெரிய கவலை இருக்காது. இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டைலான சாய்ஸ். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கலாமா வேண்டாமா? வாங்க ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு பாப்போம். இதோ என்னோட சிம்பிள் ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு கல்யாணம் மாதிரி ஏதாவது உடனடி தேவை இருந்தா மட்டும் தங்கம் வாங்குங்க. ஆனா வெள்ளி வாங்கணும்னு ஐடியா இருந்தா இதுதான் சரியான நாள். கண்ணை மூடிட்டு இன்னிக்கே வாங்கலாம். ஏன்னா விலை இன்னும் ஏறாம அப்படியே இருக்கு. ஏன் இன்னைக்கு வாங்கலாம்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு சிம்பிள் கணக்கு இருக்கு. நேத்து 70 ரூபா குறைஞ்சுது, இன்னைக்கு வெறும் 20 ரூபா தான் ஏறி இருக்கு. அப்போ நெட்டா பார்த்தா நேற்றைய முந்தைய தினத்தை விட விலை கம்மியா தான் இருக்கு. நீங்க இன்னும் லாபத்துல தான் இருக்கீங்க. நாளைக்கு விலை இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தேவைப்படுறவங்க யோசிக்காம இன்னைக்கே வாங்குறது தான் பெஸ்ட். சரி, இந்த எல்லா விளக்கத்துக்கும் அப்புறம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. தங்கம் விலை கணிசமா குறையிற வரைக்கும்
உங்களுடைய ஸ்மார்ட்டான சாய்ஸ் என்னவா இருக்க போகுது? உண்மையான தங்கமா இல்ல அதுக்கு பதிலா இருக்கிற ஸ்மார்ட்டான மாற்று வழிகளா? நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.